வணக்கம். நான் டாக்டர் ரம்யா. நான் டென்டிஸ்டாக இருக்கிறேன் பள்ளிக்கரணையில். ரம்யா டென்டல் கேர் அப்படின்னு கிளினிக் வச்சு நடத்துகிறேன் மற்றும் பாலாஜி டென்டல் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வாய்ப்புண், அதாவது ஜென்ரலாக நம்ம மவுத் அல்சர்னு அதை சொல்வோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். மவுத் அல்சர்னா என்ன, அது ஏன் வருது? வாய்ப்புண், அதாவது ஜென்ரலி மவுத் அல்சர் நம்ம சொல்கிறது, அதை நம்ம 2 வகையாக வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு அது அக்யூட் அல்சர்னு சொல்லுவோம், க்ரானிக் அல்சர்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்யூட் அல்சர் அப்படின்றது தான் நம்ம ஆப்தஸ் அல்சர்னு சொல்கிறோம். அதுதான் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 25% ஆஃப் பாப்புலேஷனுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது. இந்த மவுத் அல்சர், அதாவது அக்யூட் அல்சர், ஒரு குறைந்த காலகட்டம் மட்டுமே நீடித்திருக்கும். ப்ளஸ் அது தானாகவே கொஞ்ச நாள் கழிச்சு அது சரியாயிடும். லைக் ஒரு 2 to 3 வீக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அண்ட் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த பகுதியில் ஏற்படுதுன்னு நம்ம சொன்னோம், நம்ம உதட்டோட உட்பகுதியில், கன்னத்தோட உட்பகுதி மற்றும் நாக்கோட உட்பகுதி, இந்த மாதிரி காமன் லொக்கேஷன் நம்ம சொல்லுவோம். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மில்லிமீட்டரோட கம்மியாக தான் இருக்கும். இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம சொல்லணும்னா, நம்ம உணவு உட்கொள்ளும் போது லைக் சூடாக இல்லைன்னா காரமாக ஏதாவது உணவு உட்கொள்ளும் போது ரொம்ப அதிக வலி மற்றும் எரிச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இதை நம்ம ஆப்தஸ் அல்சர். இதுக்கு நிறைய காரணங்கள், இது வரத்துக்கான காரணங்கள் நிறைய சொல்லப்படுது. அதில் மேஜராக நம்ம சொல்லப்படுது, நம்ம உணவு உட்கொள்ளும் போது நமக்கே தெரியாமல் நம்ம உதட்டையோ இல்லை நாக்கையோ கடிக்கிறது, இல்லை பல் சொத்தை ஏற்படும் போது பல் சிதைவடையும், அதோட மார்ஜின் உடையும், சில எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கும், அது நம்ம நாக்கிலையோ இல்லை உதட்டிலையோ உராசிச்சுன்னா ஒரு வகையான புண் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில சமயங்களில் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கொள்கிற மருந்து ட்ரக் அலர்ஜினால் வரலாம். இல்லை நம்ம ரொம்ப சூடாக சில ஃபுட், ஹாட்டாக ஸ்பைஸியாக சில ஃபுட் சாப்பிட்டோன்னா கூட வாய்ப்புண் ஏற்படலாம். இந்த மாதிரி காமன் ரீசன்ஸ். இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ரீசன் சொல்லணும்னா ஸ்ட்ரெஸ் மூலயமா கூட இந்த அல்சர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அல்சர் எப்படின்னா ஒரு 2 to 3 வீக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக தானாக ரிசைட் ஆகும். ப்ளஸ் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட போனோன்னா அவங்க அதுக்கான மருந்து கொடுப்பாங்க. அதை அப்ளை பண்ணும்போது ஒரு 1 or 2 வீக்ஸில் நம்ம அதுலேருந்து டோட்டலாக ரிலீவ் பண்ணிக்கலாம் அந்த பெயின்லேருந்து. வாய்ப்புண் ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. அதில் எந்த மாதிரியான வாய்ப்புண்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும்? ஸோ நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், வாய்ப்புண்ணை 2 வகையாக வகைப்படுத்துகிறோன்னு. ஒன்று அக்யூட் அல்சர், நம்ம அதை பற்றி தான் இப்போ சொன்னோம். மற்றொன்று பார்த்தீங்கன்னா க்ரானிக் அல்சர். ஸோ இந்த க்ரானிக் அல்சர் ஒரு மோர் தென் 3 வீக்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் வலி குறைவாகவே இருக்கும் இந்த க்ரானிக் அல்சர். இது வரதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், அதாவது ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ்னு சொல்கிற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், ஓரல் கேண்டிடியாசிஸ் த்ரஷ்ன்னு சொல்லுவோம், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், லைக்கன் பிளானர்ஸ், அந்த மாதிரி ப்ரீ கேன்சரஸ் லீஷனாக சொல்லுவோம், அதாவது வாய் புற்றுநோய் வரத்துக்கு முந்தைய அறிகுறியாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம டாக்டர்கிட்ட அணுகி அந்த சதையை எடுத்து நம்ம பயாப்சின்னு சொல்லுவோம், அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கலாம். இல்லை ஏதாவது நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி லைக் விட்டமின் B12 அனிமிக்காக இருக்கிறவங்க, விட்டமின் C டிஃபிஷியன்சியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு கூட இந்த மாதிரி வாய்ப்புண் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விட்டமின் டிஃபிஷியன்சியால் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புண் மட்டும் இல்லை, வேறு சில அறிகுறிகள் கூட அதோட அசோசியேட்டடாக இருக்கலாம். லைக் உடம்பு டயர்ட் ஆகுறது, ஸ்கின் பேல் ஆகுறது, அனிமிக்கோட மற்ற சில அறிகுறிகள் கூட இதில் தென்படலாம். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம டாக்டர்கிட்ட அணுகும் போது இந்த மாதிரி வாய்ப்புண்ணு அடிக்கடி வரும், லைக் எவ்ரி 3 months 6 months அந்த மாதிரி நமக்கு மருந்து சாப்பிட்டா குறையும், அப்புறம் திருப்பி வரும், அந்த மாதிரி கூட ஏற்படலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம டாக்டர்கிட்ட அணுகும்போது அவங்க அதுக்கான ரீசன் உங்களுக்கு ரத்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ஏதாவது வலி இல்லாத அல்சரா, இப்போ நாக்கோட சைடில் ஏதாவது ஒரு அல்சர் ஏற்படும் போது அது வலி இல்லாமல் நீண்ட காலம் இருந்ததுன்னா அது வாய் புற்றுநோய்க்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேறு சில நோய்களாலையும் நமக்கு வாய்ப்புண் வருது. அந்த ஆபத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதில் முன்னாடியே அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம அதுலேருந்து காப்பாற்றிக்கலாம். வாய்ப்புண் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும்? வாய்ப்புண் இப்போது நம்ம முன்னாடி சொன்ன அந்த அக்யூட் அல்சர், அதாவது குறைஞ்ச காலமே இருக்கிற அது ஒரு 3 வீக்ஸ் அவ்வளோதான், அந்த மாதிரி வர அல்சர் அதுக்கான நிறைய ரீசன்ஸ் நம்ம குறிப்பிட்றோம். அது நம்ம தடுக்கிறதுக்கு உணவு முறையில் நிறைய தண்ணி உட்கொள்ளணும், பால் தயிர் போன்ற பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரி உணவு உட்கொண்டால் நம்ம வயிற்றில் இருக்க நல்ல பாக்டீரியா உருவாகி நமக்கு நல்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மூலயமா நம்ம வாய்ப்புண்ணு வரதை தவிர்க்கலாம். மற்றபடி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி கீரை பழ வகைகள் நம்ம உணவில் சேர்த்துக்கொண்டு இந்த வாய்ப்புண் வராமல் தடுக்கலாம்.
வாய்ப்புண் இருக்கிறவங்க என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது? இப்போ வாய்ப்புண் இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டிலே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, எடுத்தவொடனே லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் கிடைக்கிற தேங்காய், ஒரு சில அந்த நம்ம வாய்க்கு சூதிங்காக இருக்கும்னு நமக்கே தெரியும் இல்லையா, அந்த மாதிரி சில இதை நம்ம அப்ளை பண்ணலாம். லைக் பட்டர், தயிர், நெய், அந்த மாதிரி வெண்ணெய், அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம். சில சமயங்களில் நமக்கு ரொம்ப வாய் எரிச்சலாக இருக்கும்போது காரமாக இருக்கிற உணவு, சூடாக இருக்கிற உணவை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரெமெடி எடுத்துக்கலாம். நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம சுலபமாக வெளியில் வந்துடலாம். மவுத் அல்சருக்கு மருத்துவ ரீதியாக என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு? மருத்துவ ரீதியான தீர்வுகள் பார்த்தோன்னா, அதான் வலி ஃபர்ஸ்ட் ரொம்ப வலியாக இருக்கும், நமக்கு எரிச்சல் வரும். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நமக்கு ஒரு அனால்ஜெசிக் ஜெல் கொடுப்போம், பென்சிடமின் ஜெல் சொல்லுவோம். அந்த ஆயின்மெண்ட்டை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ண சொல்லுவோம். லைக் 2 அல்லது 3 தடவை அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வாய் கொப்பளிக்க சொல்லுவோம். 1. 2வது ஆல்கஹால் ஃப்ரீ மவுத் வாஷ், அதாவது குளோரெக்சிடன் குளுக்கனேட்டுன்னு சொல்லுவோம். நம்ம கடைகளில் கிடைக்கும், அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த வாய் கொப்பளிக்கிற மருந்து எழுதி கொடுப்பாங்க. இது மூலயமா அந்த மருந்து மூலயமா நமக்கு அதோட வீரியம், அல்சரோட வீரியம் கொஞ்சம் குறையும். 3வது நம்ம எடுத்துக்கிற பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட். இந்த பி காம்ப்ளெக்ஸ் டேப்லெட் நம்ம கிட்டத்தட்ட 3 வாரங்கள் தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 3 வாரங்கள் நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த அல்சர்லேருந்து டோட்டலாகவே நம்ம வெளியில் வந்துடலாம். இந்த அல்சர் ஒரு இடத்துல வரலாம் சில பேருக்கு, சில பேருக்கு நிறைய இடத்துல வரலாம். வாய் ஃபுல்லாக வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களால வலியும் எரிச்சலும் தாங்கிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு வலி மாத்திரைகள், வலி நிவாரணிக்காக அனால்ஜெசிக்ஸ் கொடுக்கலாம். ப்ளஸ் கார்டிகோஸ்டீராய்டுன்னு சொல்கிற ஸ்டீராய்டு ஜெல் விற்குது. அந்த ஜெல் கூட நம்ம அப்ளை பண்ணால் ரொம்ப வலி இல்லாமல் அவங்களால அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வரலாம். வாய்ப்புண் வந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ண சொல்லுவாங்க, நல்லெண்ணெயில் வாய் கொப்பளிக்க சொல்லுவாங்க. இதெல்லாமே நிஜமாவே பலன் தருமா? ஆயில் புல்லிங், அதுதான் நல்லெண்ணெய் வருது. அதனால இல் எஃபெக்ட்ஸ்ன்னு எதுவும் இல்லை. அது ஒரு பர்டிகுலர் வாய்ப்புண்ணை ஏற்படுத்தாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சூதிங் எஃபெக்டாக தான் இருக்கும். அதனால அது பயன்படுத்தலாம். ஸ்மோக் பண்றதுனால வாய்ப்புண் ஏற்படுமா? புகையிலை பிடிப்பது ப்ளஸ் இந்த வெத்தலை பாக்கு, அதாவது டொபாக்கோ சூவிங் சொல்லுவோம், இது ரெண்டுமே வாய்ப்புண்ணோட ரொம்ப தொடர்புடையது ஆக்சுவலாக. ஸோ அந்த பழக்கம் நீண்ட காலம் இருந்ததுன்னா அது நம்ம சொல்கிற அந்த கிரானிக் அல்சர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் அது வழிவகுக்கும். அந்த புகையிலையை நம்ம இப்போ கன்னத்தோட சதையில் ரொம்ப நேரம் வச்சுருந்தா அந்த இடம் ஃபுல்லாக அரிச்சு அது ஒரு மாதிரி அல்சராக வரும். அதுதான் நம்ம ப்ரீ கேன்சரஸ் லீஷன் சொல்கிறோம். அதாவது கேன்சருக்கு முன்னாடி வர அறிகுறிகளாக நம்ம அதை பார்க்குறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம டாக்டர்கிட்ட உடனே போய் அந்த அல்சருக்கான தீர்வு ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம அதை அடுத்த லெவலுக்கு போகாமல் பார்க்கலாம். குடல் அல்சருக்கும் வாயில வர அல்சருக்கும் என்ன வித்தியாசம்? இன்டைஜஷனால இப்போ வாய்ப்புண்ணு வருது அப்படின்னு நிறைய ஸ்டடீஸ் வருது. பட் அதுக்கான ஆக்சுவல் ப்ரூவன் மெத்தட் எதுவும் இல்லை. பட் ஆனால் ஜென்ரலாக இப்போ நெஞ்செரிச்சல் இருக்குது, அது நம்ம சாப்பிட்டு உணவு உட்கொள்ளும் போது மேலே எடுத்துட்டு வரும்போது அது ஒரு வகையான ஆசிட், அது அரிக்கும் போது நம்ம வாயில், தொண்டையிலையும் வாயிலையும் நமக்கு சில புண் ஏற்படலாம். பட் அது அந்தளவுக்கு இந்த வாய்ப்புண் மவுத் அல்சர் மாதிரி டிப்பிக்கலாக நான் சொன்ன மாதிரி அந்த 5 mm கிட்ட அந்த சைஸுக்கெல்லாம் அது வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு சில எரிச்சல் மட்டுமே இருக்குமே தவிர அது ஒரு அல்சராக உருவெடுக்கிறதுக்கு காரணம் கம்மியாக தான் இருக்கு. பல் சொத்தையால் ஏற்படுற புண்ணும் மவுத் அல்சரும் ஒண்ணுதானா? பல் சொத்தையால வாய்ப்புண்ணு வராது. ஆனா பல் சொத்தையால பல் சிதைவடையும் போது, அதாவது பல் கரையும் போது அதுல ஏதாவது ஷார்ப் ஏஜ் இருந்து அது ஏதாவது சதையில உராசிச்சுன்னா மட்டும்தான் அல்சர் ஏற்படும். அப்படி இருக்க பட்சத்துல அந்த இதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது அந்த ஷார்ப் ஏஜை நம்ம ஸ்மூத் பண்றது நல்லது. இதே இந்த ரொம்ப நாளா எனக்கு வாயில குத்திக்கிட்டே இருக்கு, நாக்குல குத்திக்கிட்டே இருந்ததுன்னா அந்த அல்சர் கண்டிப்பா இது வாய் புற்றுநோய் அல்சராக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால எப்பவுமே ஏதாவது ஒரு ரீசனால உங்களுக்கு அல்சர் ஏற்படுது அப்படின்னா அந்த ரீசனை எலிமினேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். வாயில புண்ணு இருந்தா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா உடல் சூடா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மைதானா? கண்டிப்பா அதுதான் நம்ம ஜென்ரலா சொன்னோம். நம்ம சாப்பிட்ற மாத்திரையால சில சைடு எஃபெக்ட்னால வரலாமே தவிர ஹீட்டால வராது.
வாய்ப்புண்ணுக்கு என்ன மாதிரியான ஹோம் ரெமிடிஸ் இருக்கு? ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வாய்ப்புண்ணு ஏற்படுறதுக்கு நான் சொன்னது டிஃபிஷியன்சி ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது அயன் டிஃபிஷியன்சி ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த அயன் டிஃபிஷியன்சி காரணத்துக்கு நம்ம பேரீச்சப்பழம் அந்த மாதிரி நிறைய அயன் கண்டென்ட் அதிகமாக ஃபுட்டில், நம்ம நான் வெஜிடேரியனில் நிறைய அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. மீன், ஆட்டிறைச்சி அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஆகாரங்கள் நம்ம உட்கொள்ளலாம். பிறகு நம்மளோட கீரை வகைகள், பழ வகைகள், இது இரண்டுத்திலையுமே வாய்ப்புண்ணு தீர்க்கறதுக்கான ரெமடியும் இருக்குது. ப்ளஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமினும் அதுலேருந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அதனால் கீரையும் பழமும் நம்ம உட்கொள்கிறது நல்லது. கீரை வகையில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மணத்தக்காளி கீரை நமக்கு கண்ணெதிர்க்கே கிடைக்கிற ஒரு கீரை. அந்த கீரையை நம்ம அடிக்கடி உட்கொண்டா இந்த வாய்ப்புண்ணு பிரச்சனையிலேருந்து நம்ம சுலபமாக வெளியில் வந்துடலாம். நாளடைவில் கேன்சராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புண்ணோட அடுத்த ஸ்டேஜ் இல்லை, ஆனால் கேன்சரோட ஒரு வகை முன்னத்திய அறிகுறியாக நம்ம அந்த வாய்ப்புண்ணை எடுத்துக்கலாம். அதுவும் சில வகையான அல்சர்ஸ், அதுதான் நம்ம விரிவாக அல்சரோட வகைகள் நம்ம சொல்கிறோம். அதில் பர்டிகுலர் வகையான அல்சர் அதுக்கும் நமக்கு ஏதாவது ஹேபிட் ஏதாவது இருக்குதுன்னா, புகைப்பிடிக்கிறது, புகையிலை உட்கொள்றது, ஆல்கோஹால் குடிபோதை இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு வர அல்சரால மட்டும்தான் அந்த வாய்ப்புண்ணு கேன்சராக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி. நான் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் இன்னைக்கு சால்வ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா ஆதன் கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.